கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் எங்க உண்டோ அங்க நீதி உண்டு. ஆமென். கர்த்தர் நமக்குள்ள இருப்பாருன்னா நமக்குள்ள அநீதிகளை விலக்கிட்டே இருப்பார். அநீதியான அந்த பாவங்கள், உலக ஆசைகள், மாம்சத்தின் கனிகள் எல்லாம் அநீதி. நீதினாலே ஆவிக்குரிய கனி மாத்திரம்னா நீதி. அநீதிகள் எல்லாவற்றையும் தேவன் விளக்குவார், நமக்குள்ளிருந்து விளக்குவார். நமக்காகவும் எங்கெங்கெல்லாம் அநீதியாய் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதோ அதிலையும் அவர் நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், நமக்கு 2 விதமான சத்துருகள் உண்டு. ஒன்று நமக்குள்ளேயே எழும்புகிற இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்குரிய சத்துருக்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற சில சூழ்நிலைகளின் காரியங்கள், மனிதர்கள் மூலியமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகளும் அதுவும் ஒரு சத்துரு உண்டு. இந்த 2 சத்துருகள் நமக்கு உண்டு. இவைகளை இரண்டைத்தையும் அல்லேலூயா தேவன் நம்ம வாழ்வில் ஜெயமெடுக்க அல்லேலூயா நமக்குள் அவர் நீதி செய்கிறார் என்கிறதை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.